Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய கேக் ரெசிபீஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரி சாக்லேட் கேக்கையும் சீஸ் கேக்கையும் எப்படி சேர்த்து நாங்கள் ஒருமிக்க பேக் பண்ணுறேன்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சாக்லேட் சீஸ் கேக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த சாக்லேட் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 125 கிராம் பட்டரும் 250 கிராம் சீனியும் அதோட 2 பேக்கெட் வெனிலா சுகரும் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெனிலா சுகர் தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வெனிலா சுகர் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் சீனியெல்லாம் நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 3 முட்டையையும் சேர்த்து கொள்ளுவோம். முட்டையை சேர்க்கும் போது எல்லாத்தையும் ஒரே தரத்தில் சேர்க்காம இவ்வாறு ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து தொடர்ந்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பட்டர் சீனி முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட 100 கிராம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து தொடர்ந்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சாக்லேட் கேக்குக்கு தேவையான கலவையை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சீஸ் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 200 கிராம் க்ரீம் சீஸில் 2 பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 400 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டையும் அதோட 100 கிராம் சீனியையும் சேர்த்து பீட் பண்ணி கொள்ளுவோம். இந்த க்ரீம் சீஸ் முட்டையெல்லாம் பீட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ண தேவையில்ல, சாதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த க்ரீம் சீஸ் முட்டை சீனியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட 20 கிராம் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சீஸ் கேக்குக்கு தேவையான கலவையை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சாக்லேட் கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 250 கிராம் மாவும் அதோட 12 கிராம் பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 125 ml பாலும் எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சாக்லேட் கலவையில் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதிலிருந்து அரைவாசியை இவ்வாறு ஒரு கேக் ட்ரேயில் சேர்த்து சமப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ இந்த சாக்லேட் கலவைக்கு மேலால் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸ் கேக் கலவையை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சீஸ் கேக் கலவையை முழுவதுமாக சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு மேலால் மீதமாக இருக்கிற சாக்லேட் கலவையை சேர்த்து வடிவாக சமப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ இந்த கேக்கை ஒரு 180°C 40 தொடக்கம் 45 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட கேக்கும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த கேக்கை இந்த கேக் ட்ரேயோட ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆற விட்டு கொள்ளுவோம். அதுக்கு பிறகு இந்த கேக்கை இவ்வாறு தலைகளாக திருப்பி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அவனில் இருந்து இறக்கின உடனே இந்த கேக்கை நீங்கள் தலைகளாக திருப்பினீங்கன்னு சொன்னால் அந்த கேக்கெல்லாம் ட்ரேயோடே ஒட்டப்பட்டு உங்களுக்கு அந்த கேக் டேமேஜ் ஆகிடும். அதால் இவ்வாறு கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கேக் அப்படியே எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கேக்கை நாங்கள் உடனேயும் சர்வ் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல மாய்ஸ்டாகவும் இருக்கும். இந்த கேக்கை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முதல் இவ்வாறு கொஞ்சம் ஐசிங் சுகர் சேர்த்து கொள்ளலாம். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஐசிங் சுகர் சேர்க்காமலும் இந்த கேக்கை சர்வ் பண்ணி கொள்ளலாம்.
இப்போ பாருங்கள், நாங்கள் பேக் பண்ண சாக்லேட் சீஸ் கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்லா மாய்ஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. அதோடு இதில் நாங்கள் சேர்த்துருக்கிற சீஸ், சாக்லேட், கொக்கோ பவுடர்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்குது. அதோடு இனிப்பும் நல்ல அளவாக இருக்குது. எப்போவுமே நாங்கள் சாக்லேட் கேக், சீஸ் கேக்குன்னு சொல்லி 2 கேக் செய்கிறத விட இவ்வாறு 2ஐயும் ஒரே ட்ரேயில் சேர்த்து பேக் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோடு நீங்கள் இந்த சாக்லேட் சீஸ் கேக்கை ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையானாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் சீஸ் கேக் எப்படி செய்கிறதான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த சாக்லேட் சீஸ் கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.